இந்த சம்மர் சீசனில் இந்த பழம் கிடைச்சதுன்னா எல்லோரும் வாங்கி சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கும் கொடுக்க மறக்காதீங்கங்க. அதுதான் எல்லோருக்கும் தெரிஞ்ச வெள்ளரி பழம். இதோட அருமை நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னு கேட்டால் டேஸ்ட் இல்லை, இதில் ஒரு ஸ்மெல்லு வரல, அதனால் எங்களுக்கு பிடிக்காதும்பாங்க. பட் இது நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு கட்டாயமாக வாங்கி இதை கொடுங்க. ஐஸ்கிரீம் தான் வாங்கி கொடுத்தா உடம்பு குளுமையாகுங்களாம் கிடையாதுங்க. இந்த மாதிரியான இயற்கையிலே விளைந்த பழங்களை கொடுக்கும்போது தான் உடம்புக்கு வயிற்றுக்கு இதமாகவும் அதே நேரத்தில் குளுமையும் கொண்டு வரும். இந்த வெள்ளரி பழத்தை நல்ல வெடித்த பழமாக பார்த்து வாங்கணுங்க. ஏன்னா நார்மலாக இருந்ததுன்னா கொஞ்சம் காயாக இருக்கும். அந்த பழத்தை வாங்கி எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதை பகுதிகளை தனியாக பிரித்து எடுத்துக்கணும். மேக்ஸிமம் இந்த பழத்தை வந்துட்டு நாம் ஜூஸ் போட வேண்டாம். ஜூஸ் போடும்போது அதனுடைய சத்துக்கள் அழிக்கப்படும். ஏன்னா நார்ச்சத்து குறைஞ்சிரும். இதை சாப்பிட்றதுனால நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். அது ஒரு காரணம். ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற பகுதிகளில் உள்ள விதைகளை எடுத்துகிட்டு மேல் தோலையும் மெதுவாக எடுத்த வேண்டியது தான். எடுத்துகிட்டு பீசஸாக கட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிடணுங்க. அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். ஈவினிங் கூட வேண்டாம், ஒரு 11 மணிக்கு இதை கொடுங்க. வெடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு மாவு மாதிரி வாயில் போட்ட உடனேயே கரையும். ரொம்ப மென்று முழுங்கணும் அப்படிங்கிறதுல ஒரு 8 மாத குழந்தையிலேருந்தே இதை மசித்து தாராளமாக கொடுக்கலாங்க. அருமையான மாவு சத்தும் நார்ச்சத்தும் உள்ள இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த பழங்களை விட்டுறாதீங்க. நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? அரைச்சி சாப்பிடுவீங்களா அல்லது இந்த மாதிரி கட் பண்ணி தொட்டு சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இந்த பழம் கிடச்சிருக்கு. தோலெலாம் சீவி எடுத்துகிட்டு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க.